more than 5 minutes ஒருத்தருக்கு ஃபிட்ஸ் வந்துட்டே இருக்குன்னா அது எமர்ஜென்சி, பேஷண்ட் நீட்ஸ் டு பி டேக்கன் டு அ ஹாஸ்பிட்டல். கால்கள் கைகள் வலிப்பு, அந்த ஜர்க்கிங், ஸோ அதுதான் காக்கா வலிப்பாக மாறி இருக்கு. உப்பு சத்துகள் கொஞ்சம் குறையும் போதோ இல்லை சுகர் குறையும் போதோ ஃபிட்ஸு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கையில் வந்து இரும்பு கொடுக்கறதோ இல்லை சாவி கொத்து கொடுக்கறதோ இல்லை சாக்ஸ் எடுத்துகிட்டு போய் மூக்கில் வைக்கிறது இதெல்லாம் தேவையில்லை. நம்மளா அப்ரப்டாக மெடிசன் ஸ்டாப் பண்ணுறது வித்தவுட் டாக்டர்ஸ் அட்வைஸ் பண்ணவே கூடாது. டெஃபினட்டாக உங்களுக்கு ஃபிட்ஸ் வந்ததுன்னா குழந்தைங்களுக்கு அது பாதிப்பு இருக்குது. ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ ஃபிட்ஸை நம்ம கண்ட்ரோல் பண்ணுறோமோ அந்த பேஷண்ட் டியூரிங் ப்ரெக்னன்சியை நம்ம காப்பாற்றுறோம். எபிலெப்சியை பார்த்து பயப்படக்கூடாது. எபிலெப்சி கேன் பி ட்ரீட்டட். ஹலோ, ஐம் டாக்டர் புவனேஸ்வரி ராஜேந்திரன். ஐம் அ நியூராலஜிஸ்ட். இன்றைக்கி வந்து நேஷ்னல் எபிலெப்சி டே, November 17th. இது வந்து நேஷ்னல் எபிலெப்சி டே வந்து இட்ஸ் அப்சர்வ்ட் ஆல் அக்ராஸ் த கண்ட்ரி. இது எதுக்கு பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எபிலெப்சி என்ற நோயை பற்றி ஒரு விழிப்புணர்வு உண்டாக்குறதுக்காக இந்த டேயை சூஸ் பண்ணி இந்த டேயை அதுக்கு ஸ்பெஷல் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம். இப்போ இந்த எபிலெப்சின்ற ஒரு நோய் வந்து ஏன் வந்து இன்னும் நிறைய பேருக்கு ஒரு பயத்தோடு தான் அதை பார்க்குறாங்க, ஏன் ஒரு பயங்கர ஸ்டிக்மா இருக்குது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழில் நீங்கள் அதை மொழிபெயர்ப்பு பண்ணிங்கனாலே அதுக்கு காக்கா வலிப்பு அப்படின்றாங்க. அதுவே அந்த பேரே வந்து ஒரு மாதிரி இட் இஸ் அ வெரி டிஸ்டர்பிங் நேம். அது ஆக்சுவலி கால்கள் கைகள் வலிப்பு மாதிரி வருதுனால அது காக்கா வலிப்பாக அப்படியே ஓவர் த டைம் மாறி இருக்கு. ஸோ இந்த மாதிரி நிறைய ஸ்டிக்மா இருக்குது. இப்போது டயபிட்டிஸ், ஹைப்பர் டென்ஷன் இருக்கிற மாதிரி ஒரு பேஷண்ட்ஸ் வந்து அதை பற்றி ஓப்பனாக பேசுகிற மாதிரி ஒரு எபிலெப்சி பற்றி பேஷண்ட்ஸு பேச மாட்டாங்க. அதை பற்றின ஒரு சின்ன பயம் தயக்கம் இருக்கும். நிறைய நார்மல் பீப்புளுக்கும் எபிலெப்சியை பற்றின பயம்தான் ஜாஸ்தி இருக்கே தவிர்த்து, ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ரோட்டில் ஒருத்தருக்கு எபிலெப்சி வந்தால் ஃபர்ஸ்ட் எய்ட் கூட என்ன பண்ணணுன்றது அவங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ இந்த மாதிரி பீப்புளுக்கு இன்னும் கொஞ்சம் அவங்களோட அவேர்னஸை இன்க்ரீஸ் பண்ணும்போது ஒரு நோயை பற்றின பயம் கம்மி ஆகும்போது நம்ம அந்த நோயை பெட்டராக ட்ரீட்மெண்ட் பண்ணலாம், பெட்டராக நம்ம அதை வந்து ஓவர் கம் பண்ணலாம். இப்போ எபிலெப்சி அப்படின்னா என்ன? எபிலெப்சியும் சீஜரும் ஒன்று தானா? அதாவது ஃபிட்ஸுன்றது வந்து ஒரு பர்டிகுலர் ஏரியா ஆஃப் த பிரெயின் ஒரு என்டையர் பிரெயினில் இருக்கிற நியூரான்ஸ் வந்து சடனாக எலக்ட்ரிக்கல் டிஸ்சார்ஜஸ் அது ஆட்டோமேட்டிக்காக வரும்போது நமக்கு சில மேனிஃபெஸ்டேஷன்ஸ் வரும். அந்த மேனிஃபெஸ்டேஷன் பொறுத்து எபிலெப்சி அப்படின்னு சொல்லுவோம். அது ஒரு பர்சனுக்கு திரும்பி திரும்பி ஃபிட்ஸு வர அந்த ஒரு ரிஸ்க் இருக்கும்போது இந்த பேஷண்ட் இஸ் காட் எபிலெப்சி அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இந்த சீஜர், இந்த நியூரானிக் டிஸ்சார்ஜஸ் அப்படின்னா என்ன, அதை எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு இந்த விரலை தூக்கணும், நான் வந்து அதை பற்றி நினச்சிட்டேன், இந்த நியூரான்ஸ் வந்து அதுக்கான எலக்ட்ரிக்கல் டிஸ்சார்ஜஸ் கொடுக்குது, அப்போ இந்த ஃபிங்கர் மேலே தூக்க முடியுது. பட் இப்போ நான் நினைக்காமே அந்த நியூரான்ஸ் வந்து அந்த எலக்ட்ரிக்கல் டிஸ்சார்ஜஸ் கொடுக்குதுன்னா என்னோட அவேர்னஸ் இல்லாமையே இந்த விரல் வந்து மூவ் ஆகுது. இதுதான் பேத்தோஃபிசியாலஜி ஆஃப் சீஜர்ஸ். அப்போ ட்ரீட்மெண்ட் ஃபார் சீஜர்ஸ் என்ன? அந்த ஹைப்பர் ஆக்டிவாக இருக்கிற நியூரான்ஸை நம்ம சப்ரஸ் பண்ணும்போது இந்த மாதிரி இன்வாலண்ட்ரி மூமெண்ட்ஸோ இல்லை சென்சேஷனோ நம்ம கம்மி பண்ணுறோம். யூஸ்வலாக எபிலெப்சியை வந்து நம்ம ரெண்டு விதமாக பிரிப்போம், ஜென்ரலைஸ்ட் எபிலெப்சி ஆர் ஃபோக்கல் எபிலெப்சி. ஜென்ரலைஸ்ட் எபிலெப்சினா த என்டையர் பிரெயின் கெட்ஸ் அஃபெக்டட். ஸோ ரெண்டு ரைட் அண்ட் லெஃப்ட் சைட் ஆஃப் த பாடி கெட்ஸ் அஃபெக்டட். அது வந்து மோட்டார் சிம்டம்ஸாக இருக்கலாம், அதாவது ஜர்க்கிங் இல்லை ஸ்டிஃப்னஸ் இல்லை வெறுமன ஃப்ளாப்பியாக விழுந்துடுறது, இந்த மாதிரி ரெண்டு பக்கமும் அஃபெக்ட் ஆகும்போது ஜென்ரலைஸ்ட் எபிலெப்சி. ஃபோக்கல் எபிலெப்சினா ஒரு பகுதி ஆஃப் த பிரெயின் மட்டும்தான் அஃபெக்ட் ஆகுது. ஸோ அதை அந்த பகுதி எந்த சைடை கண்ட்ரோல் பண்ணுதோ, இப்போ லெஃப்ட்டுனா ரைட் பிரெயின்னா லெஃப்ட்டு, அதை பொறுத்து சிம்டம்ஸ் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் பிளாங்காக பார்க்குறது, இல்லை ஒரு சைடு மட்டும் கை ஆடுறது, ஒரு சைடு மட்டும் கை ஸ்டிஃப் ஆகுது. ஸோ அந்த மாதிரி ஃபோக்கல் எபிலெப்சி, சம்டைம்ஸ் விஷுவல் சிம்டம்ஸ். ஸோ பேஸ்ட் ஆன் எந்த ஏரியா ஆஃப் த பிரெயின் அஃபெக்டடோ அதுக்கு தகுந்த மாதிரி விஷுவல் சிம்டம்ஸோ ஃபிசிக்கல் சிம்டம்ஸோ வரும். ஸோ ஃப்ரண்ட் ஆஃப் த பிரெயின்னா சில விதமான ஹைப்பர் மோட்டார் சிம்டம்ஸ்ன்னு சொல்லுவோம். டெம்பரல் லோப் அதுலேருந்து வந்ததுன்னா பிளாங்காக பார்ப்பாங்க, சில இந்த வாயை எப்படி இப்படி பண்ணுவாங்க, கையை எப்படி இப்படி பிசைஞ்சிக்கிற மாதிரி, பட்டனை பிக்கிற மாதிரி, இந்த மாதிரி பிளாங்காக போயிடுவாங்க பேஷண்ட்ஸ். அது டெம்பரல் லோப் சீஷர்ஸ்.
பெரைட்டல் லோப் சீஷர்னா சென்சரி ஃபிட்ஸ் மாதிரி வரும், நிறைய எக்ஸ்ட்ரா ஃபீலிங்ஸு, அப்படியே வலிக்கிற மாதிரி துடிக்கிற மாதிரி எல்லாம் ஃபீலிங்ஸ் அந்த மாதிரி வரும். ஆக்சிபிட்டல் லோப் அப்படின்னு சொல்கிறது விஷுவல் கார்டெக்ஸ், அதாவது நம்மளோட கண் பார்வை போய் ரெஜிஸ்டர் ஆகிற இடம், அங்கே ஃபிட்ஸ் வரும்போது விஷுவலாக ஃபிட்ஸ் வரும். ஸோ யாரோ இருக்கிற மாதிரி, இல்லை கருப்பாக போகிற மாதிரி, டாட்ஸ் வர மாதிரி. ஸோ டிபெண்டிங் ஆன் த ஏரியா ஆஃப் த பிரெயின் இன்வால்வ் ஃபிசிக்கல் மேனிஃபெஸ்டேஷன் ஃபோக்கல் சீஜர்ஸில் வரும். சீஜர் எவ்வளோ நாளி லாஸ்ட் ஆகும்? நெக்ஸ்ட் கொஸ்டின். நான் சீஜர்ன்றது மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் இட் வில் ஒன்லி லாஸ்ட் ஃபார் அ மினிட் மேக்ஸிமம் ஆர் 2 minutes மேக்ஸிமம் ஆர் ஈவன் ஃபியூ செகண்ட்ஸ். மோஸ்ட் ஆஃப் த டைம் இட்ஸ் ஒன்லி செகண்ட்ஸ். நமக்கு அது பெரிய லாங்காக தெரியும், பட் ஆக்சுவலி ஃபியூ செகண்ட்ஸ், மேக்ஸிமம் 2 minutes. அதுக்குள்ளே அதுவே செல்ஃப் லிமிட்டிங், அதுவாக சரியாக போயிடும். பட் அந்த ஃபிட்ஸு முடிஞ்சிட்டு பேஷண்ட் கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஸ்டேட்டில் இருப்பாங்க, ஹெட்டேக் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க, வாமிட்டிங் இருக்கலாம், கொஞ்சம் டிஸ்ஓரியன்டேஷன், எங்கே இருக்கோம் நம்ம யார், அந்த மாதிரி ஒரு டிஸ்ஓரியன்டேட்டட் ஸ்டேட்டில் இருப்பாங்க. அந்த போஸ்ட் கன்ஃபியூஷனல் ஸ்டேட் கொஞ்சம் லாங்கராக போகலாம், 10 நிமிஷத்துலேருந்து 20-30 minutes வரைக்கும் போகலாமே தவிர்த்து யூஸ்வலாக ஃபிட்ஸுன்றது மட்டும் இட் ஒன்லி லாஸ்ட் ஃபார் லெஸ் தென் 2 minutes. மோர் தென் 5 minutes ஒருத்தருக்கு ஃபிட்ஸ் வந்துட்டே இருக்குன்னா அது எமர்ஜென்சி, பேஷண்ட் நீட்ஸ் டு பி டேக்கன் டு அ ஹாஸ்பிட்டல் இமீடியட்லி. வாட் ஆர் த மேஜர் டைப்ஸ் ஆஃப் சீஜர்ஸ்? மேஜர் டைப் நான் இப்போ ஃபஸ்ட்டே சொன்னேன், 2 விதமாக பிரிக்கிறோம், ஜென்ரலைஸ் சீஜர்ஸ், ஃபோக்கல் சீஜர்ஸ். ஸோ ஜென்ரலைஸ் சீஜர்ஸில் பல வகைகள் இருக்குது. ஜென்ரலைஸ் டோனிக் க்ளோனிக் சீஜர்ஸ்னு சொல்லுவோம். ஜென்ரலைஸ் டோனிக் சீஜர்ஸ் அதாவது ஸ்டிஃபாக இருந்து டோனிக் மூமெண்ட், க்ளோனிக்னா ஜர்க்கிங் மூமெண்ட்ஸ். ஸோ ஜென்ரலைஸ் டோனிக் க்ளோனிக் ஒரே ஃபிட்ஸில் இந்த அதுதான் கால்கள் கைகள் வலிப்பு, அந்த ஜர்க்கிங். ஸோ அதுதான் காக்கா வலிப்பாக மாறி இருக்கு. ஃபோக்கல் சீஜர்ஸ்ன்றது as I told you earlier, depending on the area of the brain, manifestations மாறும். If I have a seizure, does I mean I have epilepsy? No. Only if someone is having recurrent seizure, அப்போ தான் எபிலெப்சி வரதுக்கான வாய்ப்பு, எபிலெப்சின்னு அதை லேபிள் பண்ணுவோம். இப்போ சீஜர்ன்றது பார்த்தீங்கன்னா சில பேருக்கு, எஸ்பெஷலி கொஞ்சம் வயதானவங்களுக்கு, சோடியம் அதாவது உப்பு சத்துகள் கொஞ்சம் குறையும் போதோ இல்லை சுகர் குறையும் போதோ ஃபிட்ஸு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதை ப்ரொவோக் சீஷர்னு சொல்லுவோம். ஸோ இப்போ இந்த உப்பு சத்து கரெக்ட் பண்ணோம்னா இல்லை அந்த சுகரை கரெக்ட் பண்ணோம்னா திரும்பி இவங்களுக்கு ஃபிட்ஸ் வர வாய்ப்பு கிடையாது. ஸோ இதை ப்ரொவோக் சீஷர்னு சொல்லுவோம். இந்த மாதிரி பேஷண்ட்ஸ்க்கு ரெகுலர் ட்ரீட்மெண்ட் தேவை இல்லை, அந்த என்ன ப்ராப்ளமோ அதை கரெக்ட் பண்ணால் சரியாக போயிடுவாங்க. அப்புறம் வாட் காசஸ் எபிலெப்சி? நான் எபிலெப்சி அந்த நியூரான்ஸ் ஏன் அப்நார்மலாக எலக்ட்ரிக்கல் டிஸ்சார்ஜஸ் வருது, அதுக்கு எவ்ரி டைம் ஒரு ஸ்ட்ரக்சரல் ப்ராப்ளம் இருக்கணுமா? தேவை இல்லை. பட் இருந்தாலும் ஒரு அடல்ட் பர்சனுக்கு சடனாக ஃபிட்ஸ் வரும்போது ஸ்ட்ரக்சரல் ப்ராப்ளம் கண்டிப்பாக பார்க்கணும். ஒரு டியூமரோ இல்லை பழைய ஸ்ட்ரோக் ஸ்கார் விட்டது, இப்போ எதாவது அடிப்பட்டது, இப்போ ரோட் டிராஃபிக் ஆகுது, அப்போ ஹெட் இன்ஜுரி ஆகலாம். அந்த டைமில் சின்னதாக அடிப்பட்டது ஒரு ஸ்கார் மாதிரி ஆகும். அந்த ஸ்காரு லேட்டர் ஆன் ஃபிட்ஸு வரதுக்கான ரிஸ்க் ஃபேக்டரை இன்க்ரீஸ் பண்ணுது. ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ரக்சரலாக ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா அப்படின்றது பார்க்கணும், எஸ்பெஷலி சில பேருக்கு ஃபிட்ஸ் வந்துட்டே இருக்கிற டைமில். ஹவு கேன் ஐ ப்ரிவெண்ட் எபிலெப்சி? எபிலெப்சி ப்ரிவெண்ட் பண்ணணும் அப்படின்றது இட் இஸ் மோர் அபவுட் ட்ரீட்மெண்ட் ஆஃப் எபிலெப்சி. மெடிக்கேஷன் நம்ம எடுத்து அந்த கரெக்ட் டியூரேஷன், சில பேருக்கு 2 வருஷம் ட்ரீட்மெண்ட் இருக்கும், சில பேருக்கு 3 வருஷம், டிபெண்டிங் ஆன் ஹவு கண்ட்ரோல் தே ஆர் அண்ட் வாட் டைப் ஆஃப் எபிலெப்சி. சில எபிலெப்சி எஸ்பெஷலி சைல்ட்ஹுட் எபிலெப்சிஸ் அவங்க யூஸ்வலாக ஆஸ் தே க்ரோ ஓல்டர் அந்த எபிலெப்சிலேருந்து பெர்மனண்ட்டாக விடுபட முடியும். பட் சில டைப் ஆஃப் எபிலெப்சிஸ் லாங்கர் டைம் ட்ரீட்மெண்ட் தேவைப்படும். ஸோ டிபெண்டிங் ஆன் தி type of epilepsy and also most of the time childhood epilepsies are easier to treat. ஏன்னா growing brain அது பல கனெக்ஷன்ஸை உண்டாக்கிட்டே இருக்குது. ஸோ அந்த மாதிரி பிரெயினில் ஃபிட்ஸு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி ஓல்டர் பேஷண்ட்ஸ் ஷ்ரிங்கிங் பிரெயின், ஸோ அந்த டைம்லேயும் ஃபிட்ஸு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. How is epilepsy diagnosed? Diagnosis of epilepsy பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஹிஸ்ட்ரி. ஒருத்தருக்கு ஒரு வாட்டி ஃபஸ்ட்டு ஃபிட்ஸு வந்திருக்குன்னா மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஆஸ் அ டாக்டர் நாங்கள் கேட்குறது உங்களுக்கு என்ன ஆச்சு, அது வர்றதுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு வார்னிங் மாதிரி வந்துதா, ஏதோ சரியில்லை நம்ம உடம்புல ஏதோ ஆகிற மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபீலிங் இருந்ததா, எப்போ கான்ஷியஸ்னஸ் போச்சு, அப்புறம் எப்போ கான்ஷியஸ்னஸ் ரீகெயின் ஆச்சு,
யூஸ்வலாக அவங்க கூட இருக்கிறவங்க விட்னஸ் அவங்கக்கிட்ட என்ன பார்த்தீங்க, இந்த பேஷண்ட்டுக்கு என்னென்ன மூமெண்ட் ஆச்சு, இந்த மாதிரி ஒரு டீட்டெயில்டு அக்கௌண்ட்டை நம்ம எடுத்துப்போம். ஸோ அதை பேஸ் பண்ணி எபிலெப்சி தான் அப்படின்றத ஃபஸ்ட்டு டயக்னோஸ் பண்ணுவோம். ரெண்டாவது அந்த நீங்கள் சொல்கிற ஹிஸ்ட்ரியிலேயே எங்களுக்கு க்ளூஸ் கிடைக்கும் இது ஜென்ரலைஸ்ட் எபிலெப்சியா இல்லை ஃபோக்கல் எபிலெப்சியான்னு. ஸோ ஹிஸ்ட்ரி இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ரெண்டாவது டயக்னோசிஸ்க்கான யூஸ் பண்ணுற டூல்ஸ் பார்த்திங்கன்னா இமேஜிங், அதாவது ஸ்ட்ரக்சரல் ப்ராப்ளம்ஸ் இருக்கான்னு பார்க்குறதுக்கு ஸ்கேன் பண்ணுவோம். சிடி ஸ்கேன் இப்போ பெருசாக ப்ளீட் இருந்தாலோ இல்லை டியூமர் இருந்தாலோ கேன் பிக்கப். பட் பெட்டர் ஃபார் எபிலெப்சி இஸ் எம்ஆர்ஐ ஸ்கேன்ஸ். ஏன்னா எம்ஆர்ஐ ஸ்கேன்ஸில் ஸ்பெஷல் ப்ரோட்டோகால்ஸ் யூஸ் பண்ணுவோம், எபிலெப்சி ப்ரோட்டோகால்னு. அதில் தின் ஸ்லைசஸாக அந்த பிரெயினை வந்து நமக்கு ஆம்ப்ளிஃபை பண்ணி காமிப்பாங்க. அப்படி பார்க்கும்போது சின்ன சின்ன ஸ்கார்ஸ் ஏதாவது இருந்தால் கூட அதை பிக்கப் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ரெண்டாவது இஇஜின்ற டெஸ்ட்டு, எலக்ட்ரோ கார்டிகோகிராஃபி. அது வந்து எப்படி ஹார்ட்டுக்கு இசிஜி பண்ணுறோமோ அதே மாதிரி பிரெயினோட எலக்ட்ரிக்கல் ஆக்டிவிட்டியை நம்ம கேப்சர் பண்ணுறதுக்கு இந்த எலக்ட்ரோட்ஸ் ஹெட்டில் ப்ளேஸ் பண்ணி ஃபிட்ஸை வந்து என்ன விதமான ஃபிட்ஸு, ஜென்ரலைஸ் சீஷர்ஸா ஃபோக்கல் சீஷர்ஸா, ஃபோக்கல்னால் எந்த பகுதியிலேருந்து வருது, அது ஃப்ரண்டல் லோபா, டெம்பரல் லோபா, ஆக்சிபிட்டல் லோபா, ரைட்டா லெஃப்டா, இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான டூல் இஇஜி. சம்டைம்ஸ் ஃபஸ்ட் டைம் பண்ணுற இஇஜி நார்மலாக இருக்கலாம். ஏன்னா 50% ஆஃப் த பேஷண்ட்ஸ் வித் எபிலெப்சி அவங்களோட இஇஜி நார்மலாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி டைமில் சர்டன் ப்ரொவகேஷன் ஆக்ஷன்ஸ் பண்ணுவோம். அதாவது தூக்கத்தை கம்மி பண்ணி லைட் சென்சிட்டிவிட்டி கொடுத்து மூச்சு ஃபாஸ்ட்டாக விடுறது, ஹைப்பர் வென்டிலேஷன், இந்த மாதிரி ப்ரொவகேஷன் கொடுத்து ஏதாவது அப்நார்மாலிட்டி தெரியுதான்னு பார்ப்போம். ஸோ இந்த மாதிரி டெஸ்ட்டுகள் பண்ணும்போது நமக்கு வந்து என்ன டைப் ஆஃப் எபிலெப்சி, என்ன மாதிரி மருந்து இவங்களுக்கு கொடுத்தா சரியாக போகுன்ற இன்ஃபர்மேஷனும் நமக்கு கிடைக்கிது. ஸோ திஸ் இஸ் ஹவு வி டயக்னோஸ் எபிலெப்சி. ஹவு இஸ் எபிலெப்சி ட்ரீட்டட்? எபிலெப்சி வந்து மருந்துகள் இருக்குது. பல வருஷங்களாக எபிலெப்சிக்கான ட்ரீட்மெண்ட் மருந்துகள் இருக்குது. அது இவால்வ் ஆகிட்டே இருக்குது வித் அட்வான்சஸ் இன் சயின்ஸ் அண்ட் மெடிசன். இப்போ இருக்கிற நம்ம பல மெடிசன்ஸ் யூஸ் ஃபார் எபிலெப்சி சைடு எஃபெக்ட்ஸ் ரொம்ப கம்மி. ஈவன் ப்ரெக்னென்ட் விமென் கூட சேஃபாக எடுத்துக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. எந்த பயம் இல்லாமல், குழந்தைக்கு எந்த பாதிப்பும் வராமல் அவங்கள நம்ம we can walk them through, hand hold them through pregnancy also. So safe medicines are available. But most important, நம்ம டாக்டர்ஸ் அட்வைஸ் பண்ணுற அந்த டியூரேஷன், அந்த டோசஸை நீங்கள் கரெக்டாக விடாமல் எடுத்துக்கணும். ஏன்னா மெடிசன்ஸ் நான் காம்ப்ளையன்ஸ், அதாவது சரியாக மெடிசன்ஸ் எடுக்காமல் இருக்கும்போது தான் நிறைய பேருக்கு திரும்பி திரும்பி பிட்ஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. மென்டல் ஸ்ட்ரெஸ் கேன் இட் காஸ் எபிலெப்சி அப்படின்னு கேட்குறாங்க. ஸ்ட்ரெஸ் வந்து காரணம் ஃபார் எபிலெப்சியாக இருக்காது. பட் எபிலெப்சி இருக்கிறவங்களுக்கு சம்டைம்ஸ் ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்கும்போது அது ஒரு ட்ரிகராக இருக்கலாம். இப்போ நிறைய ஹெட்ஏக் பேஷண்ட்ஸ் கூட சொல்லுவாங்க ஸ்ட்ரெஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கும்போது அது ட்ரிகராக இருக்கலாம். பட் தட் cannot be the cause for epilepsy. ஹெட் ட்ராமாக்கு அப்புறம் எபிலெப்சி வருமா? டிபெண்ட்ஸ் ஆன் த டைப் ஆஃப் ஹெட் ட்ராமா. மைல்டு இன்ஜுரினா வராது. கொஞ்சம் சிவியராக ஸ்கார் ஃபார்மேஷன் இருக்குது, பெரிய ப்ளீட் ஏதோ ஆயிருக்கு பிரெயின்குள்ளே அப்படின்னு சொல்லும்போது அந்த பர்டிகுலர் பேஷண்ட்டுக்கு லேட்டர் ஃபிட்ஸ் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் தட் டசன்ட் மீன் எல்லா ஹெட் இன்ஜுரி பேஷண்ட்ஸ்க்கும் உடனே நம்ம சீஷர் மெடிசன் போட்டு அனுப்புறதில்ல. பேஷண்ட்ஸை அப்சர்வ் பண்ணி அவங்களோட ஹிஸ்ட்ரியை எடுத்து தான் பார்க்குறது. தென் எக்ஸைட்மெண்ட் ப்ரீடிஸ்போஸ் டு ஃபிட்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆஸ் ஐ செட் இது ஸ்ட்ரெஸ் மாதிரியே தான். ஸ்ட்ரெஸ் cannot be the cause. It can sometimes act as a trigger. If I have epilepsy, can I drive a car, exercise or play sports? See, ரொம்ப அதிகமாக ஃபிட்ஸு வர பேஷண்ட்ஸ்க்கு நாங்கள் கார் ஓட்ட வேண்டாம், அது உங்களோட சேஃப்டிக்கு அப்படின்னு சொல்கிறோம். பட் எப்போவாது நல்ல கண்ட்ரோல்டாக இருக்கிற பேஷண்ட்ஸ்க்கு தே கேன் ட்ரைவ் வித் சேஃப்டி. நல்ல கண்ட்ரோல்டாக அட்லீஸ்ட் 6 monthsக்கு ஃபிட்ஸே வராத பேஷண்ட்ஸ்க்கு. Otherwise, you should not drive a car because it is for your own safety. Sports வந்து சிம்பிள் ஸ்போர்ட்ஸ் எல்லாம் விளையாடலாம். அஃப்கோர்ஸ் ரொம்ப ஃபிசிக்கலாக விழுந்து ஃபுட்பால், இந்த யூனோ பேஸ்பால் அந்த மாதிரி கேம்ஸு கான்டாக்ட் ஸ்போர்ட்ஸ் வேண்டாம். வாட் டு ஐ டூ இஃப் ஐ ஹேவ் சீஷர்? வெரி குட் கொஸ்டின். இப்போ ஃபஸ்ட் எய்ட் என்ன பண்ணுவீங்க?
இப்போ ஒரு பர்சன் ஃபிட்ஸ் வரதை பார்த்தீங்கன்னா மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஆஸ் ஐ செட் ஃபிட்ஸ் வந்து செல்ஃப் லிமிட்டிங் less than 2 minutes தான் இருக்கும். நீங்கள் வேறு எதுவுமே பண்ண வேண்டாம். யூ ஹேவ் டு மேக் ஷுர் தட் த பேஷண்ட் இஸ் சேஃப். ஸோ பேஷண்ட் நின்றுட்டுருக்காங்கன்னா அவங்க விழுந்துடாமல் பார்த்துக்கிறதுக்கு அவங்கள கீழே இறக்கி அவங்கள தரையில் படுக்க வச்சு ஒரு கழிச்சு படுக்க வைங்க. ஸோ ஒரு கை நீட்டி இப்படி தலையை இப்படி திருப்பி இப்படி படுக்க வச்சு இன்னொரு கையை இப்படி வச்சுக்கலாம். ஸோ அண்ட் இந்த சைடும் ஒரு கழிச்சு படுத்திங்கன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பிட்ஸ் முடிஞ்சிட்டு ஏதாவது வாமிட்டிங் ஏதாவது வந்ததுன்னா அது லங்ஸ்குள்ளே போகாமல் வெளியில் வர்றதுக்கு நம்ம அதை ஃபெசிலிட்டேட் பண்ணுறோம். கொஞ்சம் ரொம்ப டைட்டாக க்ளோதிங் போட்டுக்கிட்டாங்கன்னா கொஞ்சம் ஓப்பன் பண்ணி விடுங்க. வெரி இம்பார்ட்டன்ட், ஃபிட்ஸ் முடிஞ்சு அவங்க கொஞ்சம் கான்ஷியஸ்னஸ் ரீகெயின் பண்ணுற வரைக்கும் கொஞ்சம் பி அரவுண்ட். அப்படி கான்ஷியஸ்னஸ் ரீகெயின் பண்ணலைன்னா யூ மஸ்ட் கால் த டாக்டர்ஸ். அண்ட் அவங்கக்கிட்ட ஏதாவது ஃபோனோ ஏதாவது இருந்து அவங்க ரிலேட்டிவ்ஸ் யாரையாவது கூப்பிட முடியும்னா ப்ளீஸ் கால் அண்ட் இன்டிமேட். இதுதான் நீங்கள் பண்ணக்கூடிய ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். கையில் வந்து இரும்பு கொடுக்கறதோ இல்லை சாவி கொத்து கொடுக்கறதோ இல்லை சாக்ஸ் எடுத்துகிட்டு போய் மூக்கில் வைக்கிறது இதெல்லாம் தேவையில்லை. யூஸ்வலாக அது ஒன்லி டைம். சாவி கொத்தை எடுத்துகிட்டு வரதுக்குள்ளே எப்பவுமே ஃபிட்ஸ் போயிடும். ஸோ சாவி கொத்து கொடுக்கறதுனால தான் போகுதுன்னு அர்த்தம் கிடையாது. ஸோ அந்த மாதிரியெல்லாம் பண்ண தேவையில்லை. ஃபிட்ஸ் இருக்கிறவங்க நாக்கை கடிச்சிக்கிறாங்கன்னு ஸ்பூனை வைப்பாங்க, அதெல்லாம் பண்ணக்கூடாது. ஜஸ்ட் லீவ் them alone. ஏன்னா அந்த மாதிரி பண்ணும்போது யூ will only cause more damage, more injury to the patient. What are febrile seizures? Now febrile convulsions அப்படின்றது சில குழந்தைகளுக்கு எஸ்பெஷலி 1 to 5 years இருக்கிற குழந்தைங்களுக்கு ரொம்ப ஜுரம் வரும்போது ஃபிட்ஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது வந்து ஃபெப்ரைல் சீஜர்னு பேர். முக்கால்வாசி சிம்பிள் ஃபெப்ரைல் சீஜர்ஸ்னு சொல்லுவோம். அது வந்து அந்த குழந்தைங்களுக்கு லேட்டர் ஆன் ஃபிட்ஸ் வர்றதுக்கான வாய்ப்பு இல்லை. பட் திரும்பி திரும்பி வருது கொஞ்சம் காம்ப்ளெக்ஸான ஃபெப்ரைல் சீஜர்ஸாக இருந்ததுன்னா தென் இந்த குழந்தை ஆஸ் இட் க்ரோஸ் இன்டு அன் அடல்ட் லேட்டர் ஃபிட்ஸ் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்ம வந்து அது சிம்பிள் எல்லா ஃபெப்ரைல் சீஜர்ஸ்க்கும் பயப்பட தேவையில்லை. ஜுரத்தை எவ்வளோக்கு எவ்வளோ கீழே கொண்டு வரோமோ அது வந்து அந்த குழந்தைய நம்ம காப்பாற்றுறோம். சம்டைம்ஸ் காம்ப்ளெக்ஸ் ஃபெப்ரைல் சீஜர்ஸ்க்கு சம்டைம்ஸ் எபிலெப்டிக் மெடிசன்ஸ் கொடுக்க வேண்டியிருக்கும். அண்ட் ஹவு இம்பார்ட்டன்ட் இஸ் டு டேக் ஆன்டி-எபிலெப்டிக் ட்ரக்ஸ்? வெரி இம்பார்ட்டண்ட். when you have been given with medication அதை கரெக்டாக அவங்க சொன்ன டோசேஜ் சொன்ன டைமிங் ரெகுலாரிட்டி நீங்கள் ஃபாலோ பண்ணணும். சரியாக ஃபாலோ பண்ணலைன்னா யூ ஆர் நாட் ஹெல்பிங் யுவர் செல்ஃப். யூ ஹாவ் டு பி ரெஸ்பான்சிபிள் ஃபார் யுவர் ஓன் ஹெல்த். Can epilepsy be cured? See, as I said, it depends on the type of epilepsy. Certain types of epilepsies ஒரு பீரியட் ஆஃப் டைம் நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுத்து அவங்க ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக சரியாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, எஸ்பெஷலி சைல்ட்ஹுட் சீஷர்ஸ். சில எபிலெப்சி லாங்கர் பீரியட் ஆஃப் ட்ரீட்மெண்ட் தேவைப்படும். வாட் இஸ் த ரிஸ்க் ஆஃப் ஸ்டாப்பிங் ஆன்டி-எபிலெப்டிக்? இப்போ ஒழுங்காக நீங்கள் டாக்டரோட அட்வைஸில் அவங்க மெதுவாக குறைச்சி மெடிசனை ஸ்டாப் பண்ணுறாங்க, ஃபிட்ஸ் திரும்பி வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மின்னு கரெக்டாக அசஸ் பண்ணி உங்ககிட்ட அட்வைஸ் கொடுக்குறாங்கன்னா அந்த டைமில் நீங்கள் மெடிசன் ஸ்டாப் பண்ணுறதுல ப்ராப்ளம் இல்லை. பட் அட் த சேம் டைம் 100% வர முடியாதுன்னு சொல்ல முடியாது. பட் இருந்தாலும் ரிஸ்க் ரொம்ப ரொம்ப கம்மி. நம்மளாக அப்ரப்டாக மெடிசன் ஸ்டாப் பண்ணுறது வித்தவுட் டாக்டர்ஸ் அட்வைஸ் பண்ணவே கூடாது. அது வந்து டேஞ்சரஸ். ஷுட் ஆன்டி-எபிலெப்டிக் ட்ரக்ஸ் பி டிஸ்கண்டினியூட் டியூரிங் அதர் இன்டர்கரண்ட் இல்னஸ்ன்னு சில பேர் கேட்டிருக்காங்க. நோ, நாட் அட் ஆல். இப்போ வேறு ஏதாவது மெடிக்கல் ப்ராப்ளம்ஸோட பேஷண்ட் அட்மிட் ஆனாங்க கூட ஹாஸ்பிட்டலில் வி டூ நாட் ஸ்டாப் த மெடிக்கேஷன். இன்ஃபேக்ட் அவங்களுக்கு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க ஏதோ சர்ஜரிக்கு போகிறாங்க, அப்டாமினல் இஷ்யூஸ் இருக்குது, முழுங்க முடியல அப்படின்னு வந்தால் கூட ஐவியாக அந்த பீரியடில் நம்ம மெடிசன்ஸை கண்டினியூ பண்ணுவோமே தவிர்த்து மெடிசன்ஸை ஸ்டாப் பண்ண மாட்டோம். வி ஹாவ் டு கண்டினியூ. ஏன்னா வேறு ஏதாவது இல்னஸ் வரும்போது ஃபிட்ஸ் வர்றதுக்கான வாய்ப்பும் ஜாஸ்தி ஆகுது. ஸோ வி ஷுட் நாட் ஸ்டாப் மெடிக்கேஷன். What happens if someone forgets to take medication? As much as possible, do not forget. ஏதோ ஒரு காரணத்தால், தவிர்க்க முடியாத காரணத்தால் நீங்கள் ஒரு வேலை எடுக்கலை அப்படின்னா தட் இஸ் ஓகே. பட் அதுக்காக எக்ஸ்ட்ராவாக அடுத்த வேலையில் எடுக்கணும்னு அவசியம் கிடையாது. பட் டோன்ட் மேக் இட் அ ஹேபிட். இட் ஷுட் ஒன்லி பி an accident and you have to make sure that it doesn't keep on happening. How frequent should a patient visit doctor? Depends on the type of seizures and also how frequently you're getting seizures. எப்போவாது தான் வருதுன்னா யூஸ்வலாக once in a year or once in 6 months தான் நாங்கள் பேஷண்ட்ஸை பார்க்குறோம் when they are well controlled. Only when the seizures are not very well controlled அவங்க அந்த மாதிரி பேஷண்ட்ஸை நம்ம கொஞ்சம் சீக்கிரமாக வர்றதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுப்போம்.
Can seizures cause brain damage? Definitely yes. நீங்கள் அன்கண்ட்ரோல்டாக அதை சரியாக ட்ரீட்மெண்ட் எடுக்காமல் விட்டிங்கன்னா seizures begets seizures சொல்லுவாங்க. அதாவது ஃபிட்ஸ் வந்து இன்னும் நியூரான் டேமேஜ் ஆக்கி இன்னும் ஃபிட்ஸ் வர்றதுக்காக தான் அது வந்து வழிவகுக்குதே தவிர்த்து it is not going to make the brain any better. So you have to get treated. Can have patients with epilepsy have normal married life? Yes, I have so many patients who are married, who are in very good positions, absolutely successful in their professional and personal lives, gone through pregnancies. So ஒரு ப்ராப்ளமும் கிடையாது. அஃப்கோர்ஸ் சில பேஷண்ட்ஸ்க்கு ரொம்ப அன்கண்ட்ரோல்ட் ரிஃப்ராக்டரி சீச்சர்ஸ்னு சொல்லுவோம். அந்த மாதிரி பேஷண்ட்ஸ்க்கு we have to be a little bit more careful about choosing what kind of profession or how they want to go about with their lives. But majority of the patients lead a very normal life. What is the effect of epilepsy on pregnancy? இதுதான் நான் சொன்னது தான். இப்போ இருக்கிற நிறைய மெடிகேஷன்ஸ் ஆர் வெரி வெரி சேஃப் டியூரிங் ப்ரெக்னென்சி. ஸோ மெடிகேஷன்ஸ் டியூரிங் ப்ரெக்னென்சி கண்டினியூ பண்ணணும். ஃபிட்ஸ் ப்ரெக்னென்சி போது வந்ததுன்னா இட்ஸ் நாட் குட், பிகாஸ் அந்த டைமில் ரத்த ஓட்டம் பாதிப்பு குழந்தைங்களுக்கு ஏற்படுது. ஸோ டெஃபினட்டாக உங்களுக்கு ஃபிட்ஸ் வந்ததுன்னா குழந்தைங்களுக்கு அது பாதிப்பு இருக்குது. ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ ஃபிட்ஸை நம்ம கண்ட்ரோல் பண்ணுறோமோ அந்த பேஷண்ட் டியூரிங் ப்ரெக்னென்சியை நம்ம காப்பாற்றுறோம். ஸோ மெடிகேஷன்ஸை ஸ்டாப் பண்ணக்கூடாது. Can mothers with epilepsy breastfeed? Yes, they can. Again, in the newer anti-epileptic drugs that we use, they are very safe. குழந்தைங்களுக்கு அந்த breastfeedல வராது most of the drugs. வந்தால் கூட ரொம்ப negligible. It will not cause any problems. Children are safe, so don't worry about this. ஸோ அந்த மாதிரி மெடிகேஷன்ஸ் தான் நம்ம யூஸ்வலாக சேஃப் டியூரிங் ப்ரெக்னென்சி, சேஃப் டியூரிங் பிரெஸ்ட் ஃபீடிங், அது மாதிரி தான் நம்ம சூஸ் பண்ணி இந்த விமென் ஆஃப் ரீப்ரொடக்டிவ் ஏஜில் இருக்கிற விமெனை நம்ம வந்து அப்படி தான் நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணுறோம். ஸோ டோன்ட் வரி, இட்ஸ் இம்பார்ட்டன்ட் தட் வி கண்ட்ரோல் எபிலெப்சி. வி வில் நாட் அலவ் த மதர்ஸ் டு ஹேவ் சீஜர்ஸ் டியூரிங் ப்ரெக்னென்சி. ஸோ இதுதான் இம்பார்ட்டண்ட். ஸோ ஐ ஹோப் ஐ ஆன்சர்ட் மெனி ஆஃப் தி காமன்லி ஆஸ்க் கொஸ்டின்ஸ். எபிலெப்சி அப்படின்ற ஒரு நோயை டெஃபினட்டாக நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணி அந்த பேஷண்ட் எவ்வளோக்கு எவ்வளோ நார்மல் லைஃப் லீட் பண்ணுறோமோ அது பண்ண முடியும். மெஜாரிட்டி ஆஃப் த பேஷண்ட்ஸ். எஸ், சம் பேஷண்ட்ஸ் ஹேவ் ரிஃப்ராக்டரி சீஜர்ஸ் அண்ட் தே கேன் ஆல்சோ ஹாவ் அ குட் லைஃப், a good quality of life as long as they follow the right advice, take their medications regularly. So அது வந்து ரொம்ப important. One last word about epilepsy surgery. When patients have what is called as refractory seizures, அதாவது எவ்வளோ மெடிசன்ஸ் எடுத்தும் ஃபிட்ஸ் குறையலை, அந்த மாதிரி பேஷண்ட்ஸ்க்கு பிரெயினில் ஏதாவது ஸ்கார் இருக்குது, அந்த ஸ்கார்லேருந்து தான் ஃபிட்ஸ் வருது அப்படின்னு நம்ம ப்ரூவ் பண்ணோன்னா அந்த ஸ்காரை சர்ஜரி மூலமாக ரிமூவ் பண்ணோன்னா டெஃபினட்டாக இந்த பேஷண்ட்ஸை வந்து நம்ம குணப்படுத்த முடியும். ஸோ எபிலெப்சி சர்ஜரி இஸ் டெஃபினெட்லி an advanced treatment reserved for patients with refractory seizures who have a scar and it's proven நம்ம அந்த ஸ்கார்லேருந்து தான் ஃபிட்ஸ் வருன்றதை ப்ரூவ் பண்ணிவிட்டு அந்த ஸ்காரை நம்ம ரிமூவ் பண்ணோன்னா வெரி குட் ரிலீஃப் ஃப்ரம் சீஜர்ஸ் இந்த பேஷண்ட்ஸ்க்கு நம்ம கொடுக்க முடியும். ஸோ தேங்க்யூ வெரி மச் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. ஐ ஹோப் இந்த அவேர்னஸ் நிறைய பேருக்கு இது வரதுக்கு இந்த இன்டர்வியூ ஹெல்ப் பண்ணுன்னு நான் நினைக்கிறேன். So once again, spread positive message about epilepsy. Epilepsy பார்த்து பயப்படக்கூடாது. Epilepsy can be treated. Thank you.